கடி ஜோக் பார்க்கலாம் வாங்க. எல்லா கடி ஜோக்ஸ்க்கும் உங்கள் ஆன்சரை டைப் பண்ணிட்டே வாங்க. அதை கமெண்ட்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஸ்கோர் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். ஒருத்தன் ஒரு காட்டுக்குள்ள போகும்போது திடீர்னு சிங்கம் வந்துருச்சான். ஆனா அவன் அதை பார்த்து பயப்படாம தைரியமா இருந்தானா. அது ஏன்? என்ன அந்த சிங்கம் பின்னாடி பக்கம் வந்துச்சான். கோவில்ல கற்பூரம் காட்டும்போது ஏன் எல்லாரும் கன்னத்துல போட்டுக்கிறாங்க? ஏன்னா அடுத்தவன் கன்னத்துல போட்டா அடிச்சிருவான்ல. ஒரு பஸ்ஸ பின்னால தள்ளவே முடியலையாம். அது ஏன்? பின்னால தள்ளினா பின்னு வளைஞ்சிரும்ல. அதாவது ஒரு 4 யானை ஆற்றங்கரையை கடந்து போகும்போது பெரிய வெள்ளம் வந்துருச்சான். அப்போ அதில் 3 யானை அப்படியே பயத்தில் நின்றுச்சான். ஆனால் ஒரு யானை மட்டும் தைரியமாக கடந்து அந்த பக்கம் போயிடுச்சான். அது எப்படி? ஏன்னா அந்த ஒன்று மட்டும் நீர் யானையா. சட்டம் படித்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். பங்களா தான். ஒரு கல்யாண மாப்பிள்ளை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பெருசா சிரிச்சாராம். அது ஏன்? ஏன்னா அதுதான் அவர் கடைசி சிரிப்பான். ஒரு கார் ரேஸ்ல எல்லா காரும் வேகமா போயிடுச்சான். ஆனா ஒரு கார் மட்டும் குதிச்சு குதிச்சு போச்சான். அது ஏன்? ஏன்னா அது ஆடி காராம். அதாவது சிக்னல்ல எல்லா வண்டியும் நின்னுச்சான். ஆனா ஒருத்தன் மட்டும் நிக்காமையே போயிட்டானா. அது ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அவன் நடந்து போனானா. ஒரு 3 பேர் ட்ரிபிள்ஸ் போயிருந்தாங்களாம். போலீஸ் அவங்கள பார்த்தோன்னே டக்குன்னு பிடிச்சிட்டாங்களாம். ஆனா அதுக்கு பின்னாடியே இன்னொரு 3 பேர் ட்ரிபிள்ஸ் போனாங்களாம். ஆனா போலீஸ் அவங்கள கண்டுக்கவே இல்லையாம். அது ஏன்? ஏன்னா அவங்க சைக்கிள்ல போனாங்களாம். கடி ஜோக் பார்க்கலாம் வாங்க. கல்யாண வீட்ல ஒருத்தரை மட்டும் இழுத்து சாம்பார்ல போட்டாங்களாம். அது ஏன்? ஏன்னா அந்த ஊர்லயே அவர்தான் பெரிய பொறுப்பான். கடி ஜோக் பார்க்கலாம் வாங்க. வெயிட்டே இல்லாத வீடு எதுன்னு சொல்லுங்க பாப்போம். லைட் ஹவுஸ் தான். முட்டையே போடாத பறவை எதுன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லா பறவையிலயும் ஆண் பறவை முட்டை போடாதுங்க. சிரிச்சுட்டே இருக்கிற பூச்சி என்ன பூச்சின்னு சொல்லுங்க பாப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க பதில கமெண்ட் பண்ணிடுங்க. ஆன்சர் என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். இந்த கடி ஜோக்குக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். 4 எறும்பு படகுல போகும்போது திடீர்னு படகுல இருந்த 4 எறும்பும் தண்ணியில விழுந்துருச்சான். அதுல 3 எறும்பு டக்குன்னு முழுகியும் போச்சான். ஆனா ஒரு எறும்பு மட்டும் முழுகவே இல்லையாம். அது எப்படி? உங்க பதில கமெண்ட் பண்ணிருங்க. ஆன்சர் என்னன்னு நாளைக்கு பார்ப்போம்.